ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் பூத்துருக்குற மல்லிகைப்பூவை பார்க்கலாம். இதுதாங்க பூ பூத்துருச்சு பாருங்க. முன்னாடி வெறும் செடியை மட்டும் காமிச்சிருப்பேன் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு கனகாம்பர சீசன் முடிஞ்ச உடனே மல்லிகைப்பூ சீசன் வந்துருச்சு. ரெண்டுமே சேர்ந்துருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். எனக்கு அப்படி வைக்கணும்னு ஆசை, வைக்க முடியல. ஒரே டைமில் வர்றதுக்கான வழியே இல்லை. அதனால் இப்போதான் பூ பூத்துருக்குது. நல்லா மொட்டு பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக தான் இருக்கும், குண்டு குண்டா இல்லை. நல்ல மணக்குது. செம்மையான மனம், நல்லா மணக்குது. இப்போ இலை துளுத்துக்கிட்டே பாருங்கள், இவ்வளோ மொக்கு வச்சு அப்படியே பூவும் விட்டுருச்சு. நம்ம இந்த இடத்துக்கு வந்தாலே அப்படியே காலையில் அப்படியே ரொம்ப மனமாக இருக்கும், மல்லிகைப்பூ மனம். அதுக்கு கீழே பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கு நான் கருப்பு மிளகு தக்காளி செடி காமிச்சிருந்தேன் சரிங்களா. இதில் அங்கங்கே பழம் இருக்குது. நான் நிறையா பழம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக பரப்பி விட்டாச்சு. அந்த கீரையாக வரட்டும் அப்படின்ட்டு. இது பாருங்க, சிகப்பு தக்காளியாக அங்கே நிறையா இருக்குது. அதில் நிறையா பழம் பறித்து சாப்பிட்டாச்சு. நம்ம கத்திரிக்காய் செடி அவ்வளோதான்ப்பா. இந்த வருஷத்துக்கு 6 காய் ஈல்டு கொடுத்துச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் செடியும் ஓய்ந்து விட்டார்கள். காலையில் ஃபுல்லாக இங்கே தண்ணி விட்டேன் பாருங்கள் எங்கள் கார்டனுக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் அந்த இடத்துல நல்லா குழு குழுன்னு இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. பாய்.